மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் சைவ நெறி என்ற பாடத்தில் 18வது பாடத்தில் சைவ சித்தாந்தத்தில் பாசம் என்ற விடயம் பற்றி நாங்கள் பார்க்கிறோம். சைவ சித்தாந்தம் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சைவ சமயத்தினுடைய உண்மை பொருளை கூறுகின்றது தான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தில் 3 பிரதானமான பொருட்கள் வழங்கப்படுது. ஒன்று பதி, ஒன்று பசு, அடுத்தது பாசம். பதி என்றால் இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது மலம். இப்பொழுது பாசம் என்ற விடயத்தை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்கிறோம். பதி என்பது இறைவனை பற்றியது. இறைவன் அங்கே இருக்கின்றா, எப்படி இருக்கின்றா, இந்த மாதிரி அவருடைய குணாதிசயங்கள் இவைகளை பற்றியெல்லாம் சொல்லுகின்றது. அத்தோடு இறைவனாலே படைக்கப்படுகின்ற உயிர்கள் பற்றி சொல்லுவதுதான் பசு. உயிர்களுடைய நிலைகள், உயிர்கள் எவ்வாறான தன்மையுடையனவே, அவை எவ்வாறு பாசத்தோடு சேர்கின்றன, பதியோடு சேர்கின்றன, இவற்றுக்கான வழிமுறைகள் இவைகள் பற்றியது. அடுத்தது பாசம். பாசம் என்று சொல்லுகின்ற போது ஆணவம், கர்மம், மாயை என்று 3 விதமாக சொல்லுவார். அதை பற்றியெல்லாம் நாங்கள் இப்போது பார்க்கிறோம். ஆகவே இந்த சைவ சித்தாந்தம் கூறுகின்ற இந்த உண்மை பொருள் என்ற இந்த 3 விடயங்களை நாங்கள் விரிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்கள், சைவ சித்தாந்தம் பாருங்கள். சைவ சமயத்தில் பொது நூல் வேதம், சிறப்பு நூல் சிவாகமம் என்று சொல்லப்படுது. பொது நூல் வேதம், சிறப்பு நூல் சிவாகமம். சிவாமங்கூர் உண்மையை சாரமாக பிழிந்து எடுத்து தரும் நூல்களே சைவ சித்தாந்தங்கள் என்று. சிவாகமங்கள் கூறுகின்ற அந்த உண்மையை, சிவாகம நூல்கள் கூறுகின்ற உண்மையுடைய சாரத்தை எங்களுக்கு தருவதுதான் சைவ சித்தாந்தம். இவை மிகண்ட சாஸ்திரங்கள் என்றும் அழைக்கப்படும். மிகண்ட சாஸ்திரங்கள் 14 என்று சொல்லுவார். அந்த மிகண்ட சாஸ்திரங்களை சொன்ன அறிஞர்கள் பலர் இருக்கிறார். ஆகவே இதன் பசு பாருங்கள், வேதம் பசு என்றும், அதன் பால் ஆகமம் என்றும், அதில் கடைந்தெடுத்த நெய் திருமுறை என்றும் ஒரு கதை சொல்லுவார். வேதத்தை பசு என்று சொல்லுவார்கள், அதனுடைய பால் ஆகமம் என்று சொல்லப்படும், அதில் கடைந்தெடுத்த நெய் திருமுறைகள் என்று சொல்லப்படும். அந்த நெய்யின் சுவையே சித்தாந்தம் என்று உரைப்பார். இந்த நெய்யினுடைய சுவைதான் சித்தாந்தம் என்று உரைப்பார். வேதம் ஒரு கற்பகதர், என்ன எல்லாத்தையும் கொடுக்கும். அது உயர்ந்தோங்கிய கிளை, உபநிடதங்கள், இதத்திலே உபநிடதங்கள் என்று போகுது. அதில் பழுத்த நறுங்கனியை சைவ சித்தாந்தம் என்று உரைப்பார். அதில் பழுத்த நறுங்கனி என்று சொல்லுகிறார். இப்படி உவமைப்படுத்தி சொல்வது அந்த சைவ சித்தாந்தம் பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள் உண்மை பற்றி பேசுகின்றது என்று சொல்லுவார். பொதுவாக நான் சொன்னது மாதிரி பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள் உண்மைகளை சொல்லுவதுதான் சித்தாந்தம். அந்த வகையிலே இதை அனைத்து உயிர்களுக்கு தனி முதல்வனாக இருப்பவன் பதி. பதி என்று சொன்னால் 6. எல்லா உயிர்களுக்கும் முதல்வனாக இருப்பவன் தான் பதி, இறைவன். ஆன்மாக்களை உயிர்கள் அல்ல பசுக்கள் எண்ணிறந்தன என்று சொல்லப்படுது. இவை கணக்கிட முடியாது. இறைவனை அடைய விடாது ஆன்மாக்களை கட்டி நீக்கும் தலைகளை பாசம் நீக்கும். இறைவனை அடைய முடியாமல், இறைவனை அடைய முடியாது அந்த பசுக்களை கட்டி வைக்கின்ற தலைகள் தான் இந்த பாசம். நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அங்கே பாசம் விடாது. இங்கே பாசத்திலேயே நாங்கள் எல்லாம் கட்டுண்டு இருக்கின்றோம். தலை, கட்டு, பந்தம் என்பன எல்லாம் ஒரே பொருள் தரும் சொல்கிறோம். தலை, கட்டு, பந்தம் இப்படியெல்லாம் ஒரே. தலை என்றால் கட்டுன்றது தான், பந்தம் என்ன, கட்டு எல்லாம் ஒரே கருத்து. அத்தகையவன ஆணவம், கண்மம், மாயை என்பனவாகும். ஆணவம், கண்மம், மாயை, இந்த பாசத்தை நாங்கள் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இம்மூன்றும் ஆன்மாக்கள் காணப்படும் அழுக்குகளாக காணப்படும். அவற்றை மலம் என்று அழைக்கப்படும். மலம் என்று சொல்லும் இங்கிலீஷ் பயன்படுத்தப்படும். பாசத்தை மலம் என்று சொல்லுவார். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லிவிடுகிற 3 பாசம். மலங்களிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவதே ஆன்மாக்கள் நிச்சயமாக இருத்தல் வேண்டும். ஆன்மாக்கள் எப்பொழுதும் மலங்களை விட்டு விலகி
இறைவனை அடைய வேண்டும். அதுதான் இலட்சியம். அந்நிலையிலே ஆன்மாக்களை துன்பம் நீங்கி பேரின்பத்தை ஈர்க்கும். அப்படி நீங்கினால் அவை துன்பங்கள் நீங்கி பேரின்பத்தை அடைகின்ற ஒரு வழி அந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்கும். ஒரு வேந்தன் சண்டை செய்ய தொடங்குவன் தன் எதிரியுடைய சேனை பலம், செல்வம், போர்த்தொழிலுக்குரிய கருவிகள் முதலாவற்றை நன்றாக ஆராய்ந்து அறிய வேண்டும். ஒருவன் சண்டை போருக்கு போவதற்கு முதல் ஒரு எதிர் அரசனோட போர் செய்வதற்கு முதல் அந்த எதிரியுடைய பலத்தை பற்றி இவர் அறியவர். நன்றாக அறிந்தால்தான் அவர் வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். எதிரியுடைய பலத்தை குறைவாக நினைத்து போருக்கு போனால் தோல்வியே வந்து சேரும். அதுபோல நம்மை பீடித்திருக்கின்ற இந்த பாசங்களை நாம் வெல்ல வேண்டுமானால் அவற்றினுடைய பலத்தையும் தன்மையையும் நன்றாக உணர வேண்டும். ஆன்மாக்களை பிடித்திருக்கின்ற பாசத்தினுடைய தன்மையை, பாசத்தை வெல்ல வேண்டுமா இருந்தால் அதனுடைய தன்மையும் அதனுடைய பலத்தை பற்றியும் நாங்கள் அறிய வேண்டும். பாசங்களில் வலிமையானது ஆணவம் ஆகும். ஆணவம் மிகவும் வலிமையானது என்று சொல்லப்படுது. ஆணவம் மிகவும் வலிமையானது. ஆணவத்தை பற்றி பாருங்கள். ஆன்மாவுக்கு நல்லுணவு வராமல் அதன் அறிவை தடுத்து கொண்டிருப்பது இந்த ஆணவ பலம்தான். ஆணவம் எப்பொழுது கூடுகின்றதோ அது அங்கே அவரை, அந்த ஆன்மாவை தடுத்து கொண்டே இருக்கும். ஆணவத்திலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது. உலகத்தில் எதுவும் நடப்பதாக அவர் செய்யுமான். ஆணவத்திலேயே எல்லாம் நான் தான் செய்கிறேன் என்று ஆணவம் என்பதுதான். இதுதான் ஆணவம். எல்லாம் என்னாலே தான் ஆகிறது என்று ஆணவம் கொள்பவர்கள் இருக்கிறார். இது ஆன்மாவே ஆசை, கோபம், மயக்கம் முதலான தீ குணங்களை உண்டாக்குகின்றது. இந்த ஆணவம் ஆணவம் இவ்வாறான தீய குணங்களை, ஆசையை உண்டாக்குது, கோபத்தை உண்டாக்குது, மயக்கத்தை உண்டாக்குது, எல்லாத்தையும் உண்டாக்குது. நான் பெரியவன் என்று சிந்திக்க பண்ணும் அகங்காரத்தை உண்டாக்கும். இனத்தை ஆணவம். இது எனது என்ற மமதையையும் மமகாரத்தையும் உண்டாக்குகிறது. செம்பிலே களிம்பும் நெல்லிலே உமியும் போல ஆன்மாவோடு அனாதியாக உள்ளது இந்த ஆணவம். செம்பிலே களிம்பி இருக்கிற மாதிரி, நெல்லிலே உமி இருக்கிற மாதிரி. நெல் எப்படி தோன்றியோ அதில் அந்த தோன்றிய காலத்துலேருந்து உமி அதோடையே இருக்கும். அதனால் எல்லா உமி அந்த அதே மாதிரி இங்கே செம்பிலே களிம்பு. அதாவது ஆன்மா என்றுள்ளது அன்றிலிருந்து ஆணவங்களும் அதனோடு இருப்பது. என்றைக்கு ஆன்மா தோன்றியது அன்றிலிருந்து ஆணவமும் அதோடு இருக்கு. அறிவுக்கு இருப்பதால் இதை மூலமலம் என்றும் அதனை கூறுவார். இதனை மூலமலம் என்று சொல்லுவார். எல்லா மலங்களுக்கும் மூலமாகவும் இருக்கு. அனாதியாகவே இருப்பதனால இதனை மூலமலம் என்ற பெயரும் வந்து. ஆணவத்தை வெல்வதற்கு நமக்கு துணையாக இருப்பதுதான் கடவுளின் திருவருள். அப்ப நாங்கள் ஆணவத்தை வெல்ல வேண்டுமா இருந்தால் கடவுளுடைய திருவருள் எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுக்கு திருவருளாய துணை என்றும் உள்ளது. நாம் அதனை பொருட்படுத்துவதில்லை. திருவருள் இருக்குது, ஆனால் நாங்கள் அதற்கு சட்டை செய்வதில்லை, அதை பயன்படுத்துவதும் இல்லை. மாறாக உம்மோடு கூடவே உள்ள சகசமலமாகிய ஆணவத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறோம். சகசமலம் என்று ஆணவமலத்துக்கு பெயர். ஆணவமலத்துக்கு சகதமலம் ஒன்றாகவே கூட இருக்கு, சகதமாக இருக்கு. அதனாலே பல துன்பங்களுக்கு நாங்கள் ஆளாகிறோம். எம்மை துன்பங்களுக்கு உள்ளாக்க ஆணவத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் நாங்கள் கடவுளின் அருளை பெற வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும். அதற்கு கடவுள் மீது நாம் உண்மையான பக்தி கொள்ள வேண்டும். கடவுள் மீது எங்களுக்கு உண்மையான ஒரு பக்தி இருந்தால் தான் அந்த அவருடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கண்மம் என்று அப்படின்றது ஆணவத்தை பற்றி நாங்கள் இதுவரையும் பார்த்தோம். ஆணவத்தின் சேர்க்கம் உயிர்கள் செய்யும் செயல்கள் கண்மம் எனப்படும். நீ செய்த கண்மம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த கண்மத்தை உருவாக்கு. கண்மம்
வினை செயல் ஆகின ஒருவர் குறித்த சொற்கள். ஆன்மாக்கள் மனம் மொழி மெய்களால் செய்யும் நல்ல செயல்களும் தீய செயல்களும் கர்மம் எனப்படும். நல்ல செயல்களும் இருக்கும், தீய செயல்களும் இருக்கும். இவை எல்லாம் சேர்ந்ததுதான் கர்மம். அவை கர்மத்தின் காரணமாக ஆன்மாக்கள் இறப்பு பிறப்புக்கு உள்ளாகும். இந்த கர்மத்தினுடைய காரணமாகத்தான் இறப்பு பிறப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. பிறப்பும் ஏற்படுகின்றது, பிறப்பும் ஏற்படுகின்றது. கன்மம் 3 வகைப்படும் என்று சொல்லப்படுகிறது. கன்மமானது 3 வகை. அவை எவை என்று பார்ப்போம். சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். இந்த 3 தான் கன்மம் என்று சொல்லப்படுகிறது. சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்ற 3 கன்மத்தின் 3 வகைகள். அதாவது இவற்றை முறையே என்ன மாதிரி சொன்னான்னா பலவினை. சஞ்சிதம் என்றால் பலவினை, முன்பு செய்த வினை என்றால் பலவினை. நிகழ்வினை, இவர் வாழ்ந்திருந்த காலத்திலே செய்கின்ற வினை, அது பிராரத்தம், நிகழ்வினை. எதிர்வினை, ஆகாமியம். என்ன எதிர்வினை என்று சொல்லப்படும். ஆகாமியத்தை எதிர்வினை, எதிர்காலத்திலே அல்லது செய்தவை என்று சொல்லலாம். சஞ்சிதம் என்பது ஒரு ஆன்மாவானது பல பிறவிகளில் செய்த வினை, பல பிறவிகளையும் செய்த வினைத்தான் பலவினை என்று சொல்லப்படுது. தீவினையின் பயன் தொகுதியாக, இது தீவினையின் பயன் தொகுதியாக சொல்லப்படுது பலவினை. அத்தொகுதியிலிருந்து குறித்த ஒரு பிறவியில் அந்த ஆன்மாவால் அனுபவிக்கப்படும் வினைப்பயனை பிராரத்தம். அந்த அனுபவிக்கப்படும் வினைப்பயன் பிராரத்தம் என்று பிராரத்தை அனுபவிக்கும் புதிதாக செய்யும் நல்வினை தீவினை ஆகாமியம். புதிதாக அனுபவிக்கின்ற போது அது புதிதாகவும் வினைகள் செய்யும். அப்படி செய்கிறது தான் ஆகாமியம் என்று சொல்லப்படும். ஆகவே கன்மம் மறுபிறப்பும் ஒன்று தொடர்புடையனவாக வந்து கொண்டிருப்பதனால் கன்மத்திலிருந்து பிறவித்துன்பத்திலிருந்து விடுபட்டு இறைவனை அடைதலே முக்தி. அவன் இந்த கன்மத்திலிருந்து விடுபட வேண்டும். உலக இன்பங்களை தருவது போல காட்டி ஆன்மாக்களை கெடுக்கும் செயல்களே தீவினைகள். உலக இன்பங்களை தருவது போல ஆன்மாக்களை கெடுக்கிறது தான் இது தீவினை. ஆசை, கோபம், பெருமை, செருக்கு, நீதியினம் முதலானவை எல்லாம் தீய குணங்கள், தீவினை குணங்கள். ஆணவத்தை அடக்கி ஆன்மாவை ஈடேற்றம் செய்யும் நல்வினைகளாகும். ஆணவத்தை அடக்கி ஆன்மாவை ஈடேற்றம் செய்பவை நல்வினைகள். நல்ல செயல்கள் செய்தால் அது இவ்வாறு செய்யும். கடவுள் பக்தி, அன்பு, நீதி, உண்மை, பொறுமை முதலானவை நல்வினை குணங்கள். பொறுமை காத்து வந்தால் அது நல்வினை. நல்வினைகளும் கன்மமாக இருப்பதனால் அவையும் ஆன்மாக்களுக்கு நற்பிறவிகளை கொடுக்கும். அதுவும் கர்மமாக இருக்கிறதா நல்ல வினை செய்தால் நல்ல பிறவி கிடக்கும். எனவேதான் பற்றற்று செய்யும் நிஷ்காமிய கர்மங்களே ஆன்ம ஈடேற்றத்துக்கு வழியாகின்றன. பற்றற்று செய்கிற சில செயற்பாடுகள் அவை ஆன்ம ஈடேற்றத்துக்கு வழிகாட்டு. எனவே பற்றற்ற நிலையிலே நின்று கடவுளுக்கும் மெய்யற்றாரும் வெளிவருக்கும் செய்யும் வழிபாடும் தொண்டுகளும் புண்ணியமாகி ஆன்ம ஈடேற்றத்துக்கு உதவும். அது புண்ணியமாக வந்து ஆன்ம ஈடேற்றத்துக்கு அவை உதவுகிறது. பிற உயிர்கள் மேலே காட்டும் இரக்கம், அவற்றுக்கு செய்யும் உதவிகள் முதலானவை அத்தகையவை. இதுதான் கன்மத்தை பற்றி சொல்லுகிறோம். இனி மாயை. மாயை என்றது என்ன? புறத்தோற்றம். மருத்துவன் நோயாளிக்கு பரிகாரம் செய்து நோயை குணப்படுத்துவான். அதுபோலதான் ஆணவ நோயுள்ள ஆன்மாவை குணப்படுத்தும் பொறுத்து வைத்தியனாகிய இறைவன் தனு, கரண, புவன, போகம் இவைகளை தோற்றுவித்துள்ளான். இறைவனுடைய அளவிறந்த சக்திகளில் மாயை ஒன்று. இறைவனுடைய சக்திகள் ஒன்றாம் மாயை. உலகம் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் அடிப்படையானது மாயை ஆகும். மாயிலிருந்தே தனுகர்ண போன போகங்கள் தோன்றுகின்றன. தனுகர்ண போன போன்றவர்கள் தோன்றுகின்றன. மாயை இந்த 4 நின்று உயிர்களுக்கு உதவுகிறது. சூரிய ஒளி வரும் வரை இருளிலே நிற்பவனுக்கு விளக்கு சிறிதளவு ஒளி தந்து உதவுவது போல
ஆணவ இருளிலே நிற்கின்ற உயிர்களுக்கு திருவருளாகிய பேரொளி வந்து சேரும் வரை மாயா காரியங்களான தனுகர்ண போன போகங்கள் சிறிதளவு அறிவு விளக்கம் செய்து நிற்கின்றன என்று சொல்லப்படும். ஆன்மாவை அனாதியாவை பற்றியுள்ள ஆணவம் அருவமானது, அதுக்கு உருவமில்லை. அதன் வழியாலே ஆன்மா செய்யும் கர்மமாகிய இனிவினைகளும் அருவமானவை, அதுவும் உருவமற்ற. அவற்றின் பயனாக இன்ப துன்பங்களும் அருவமானவை, அவற்றின் பயனாகி இன்ப துன்பங்களும் அருவமானவை. மாயை ஒன்றுதான் அருவமும் உருவமாகி இரு நிலைகள் என்று உயிர்களுக்கு உதவு. அருவமாகவும் நிற்கின்றது, உருவமாக நின்று எங்களுக்கு உதவுது. மூலமலமான அழுக்கை நீக்குவதற்கு புதிதாக சேர்ந்த அழுக்கே மாயாமலம். இந்த மாயாமலம் தான் புதிதாக சென்றார். ஆடையில் உள்ள அழுக்கை நீக்க சேர்த்த சவுக்காரம் என்னும் அழுக்க போன்றான் உள்ளது மாயை. அதனாலே இது துணை மலம் என்று சொல்லப்படும். இது அழுக்கு மலம் மாய். மூலமான அழுக்கை நீக்கும் சாதனமாய் இருக்கின்றது. அதாவது ஆன்மாவுக்கு ஆணவத்தின் சார்பாய் நின்று ஆன்மா மெய்யறிவு பெறாதபடி மயக்குவதும் திருவருளன் சார்பாய் நின்று ஆன்மா மெய்யறிவு பெற உதவுவதுமாகிய இரு செயல்களையும் இந்த மாயை புரியுது. முதற் செய்து ஆன்மாக்கு ஆணவத்தின் சார்பாய் நின்று ஆன்மா மெய்யறிவு பெறாதபடி மயக்குது. திருவருளன் சார்பாய் நின்று ஆன்மா மெய்யறிவு பெற உதவுவது. இப்படி இரண்டு செயல்களையும் இந்த மாயா செய்யுது. ஆன்மா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதும் போது இது வினை ஒப்பு எனப்படுகிறது. இது வினை ஒப்பு என்றால்தான் ஆன்மா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதும் போது தான் அது இது வினை ஒப்பு என்று சொல்வார். ஆகையினாலே ஆகாமிய வினையாவது அதனாலே இருக்கின்ற பிராரத்த வினை அனுபவித்து தீர்க்கப்பட வேண்டியது. இந்நிலையில் குரு ஆன்மாக்களை தேடி வந்து தீட்சையினாலே சஞ்சித வினையை நீக்குவார். அப்போது ஆணவ மலம் பரிபாகமடையும், வலிமை குன்றும். பரிபாகமடையும் என்றால் அங்கே வலிமை குன்றும். சக்தி நிவாதம் நிகழும், சக்தி பிரகாசிக்கும். அத்திவித முத்தியில் சித்தி இறைவனோடு ஆன்மா கலக்கும். இதுவே ஆன்ம ஈடேற்றம் என்று சொல்லப்படும். இதுதான் ஆன்ம ஈடேற்றம் என்று சொல்லுவார். அப்போ இதுவரையும் பார்த்ததை நாங்கள் பயிற்சி வினாக்களை கொண்டு பார்ப்போம். இங்கே பயிற்சியாக சொல்லப்படுது சைவ சமயத்தில் பொதுநூல் எது சிறப்பு நூல். அது உங்களுக்கு தெரியும். பொதுநூல் என்று சொன்னால் வேதம் என்றும், சிறப்பு நூல் என்றால் ஆகமம் என்றும் சொல்லப்படும். சைவ சித்தாந்த நூல்கள் எவற்றின் சார்பாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லுது. ஆனால் அதாவது மிகுந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி சைவ சித்தாந்தத்தை பற்றி. அவை சித்தாந்த நூல்கள் எல்லாம் இந்த இறைவன் சக்தியை பற்றி, அதாவது சைவ சித்தாந்த நூல்கள் எவற்றின் சாரமாக இந்த வேதம் ஆகவும் இவற்று கூறப்படுகின்றவற்றினுடைய சாரம்தான் சைவ சித்தாந்தம். அங்கே முன்பு சொல்லப்பட்டது. சைவ சமயத்தின் பொதுநூல் வேதம் சிறப்பு நூல் சிவாகமும். ஆகவே இந்த ஆகமம் உண்மையை சாரமாக பிழிந்து எடுத்து தருவதுதான் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள். சிவாகமங்களுடைய பிழிந்தெடுத்த சாரதான் சைவ சித்தாந்தம் என்றதான் நீங்கள் சொல்லப்படுக முடியும். சைவ சித்தாந்தம் குரு முப்பொருள்கள் அவை பதி பசு பாசம். ஆன்மாவை கட்டியிருக்கும் தலைகள் ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் சகசமலம் என்று கூறப்படுவது அது சகசமலம், அதாவது ஆன்மாவோடு பின்னி பிணைந்து இருக்கின்றது. சகசமலம் ஆன்மாவோட இருக்கின்றது. சகசமலம் என்று சொல்லி பின்னி பிணைந்து நிற்பதனால
ஆன்மாக்களின் பிறப்பு இறப்பு காரணமாக அமைவதும் இந்த கண்மன் தான் பிறப்பு இறப்பு உலக தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணமாக அமைவதும் இங்கே மாயை என்று சொல்லப்படும். ஆகவே இவை பற்றி நாங்கள் இன்று பார்க்கிறோம். சைவசித்தாந்தம் முப்பொருள் பற்றி வினாவிடை புத்தகம் ஒன்றை ஆக்கும். இதை நீங்கள் குளிச்சேற்பாடாக வகுப்பறையை செய்து பார்க்கலாம். இனி நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போகின்றோம். அடுத்த பாடம் உங்களுக்கு ஈழத்திலே சைவ சமயம் என்ற பகுதி வருகிறது. 19வது பாடம். ஈழத்தில் என்ன மாதிரி சைவ சமயங்கள் வளர்ந்த வரலாறு பற்றி இங்கே சொல்லப்படுகின்றது. இராமாயணம் என்றும் இதிகாசம் இலங்கையை இராவணன் ஆண்டான் என்றும் அவன் சிறந்த சிவபக்தன் என்று சித்தரிக்கின்றது. ஈழ நாட்டின் சிவபூமி என திருமூலர் போற்றுவார். சிவ வழிபாடு சிறப்பித்து விளங்குவனான அந்த சிவபூமி என்றார். சிவ வழிபாடு அப்பொழுது இருந்திருக்கின்றது. இலங்கையிலே சைவம் வளர்ந்தவற்றை வரலாற்று ஆய்வாளர்கள் பல தொல்பொருள் சான்றுகளின் அடிப்படையிலே மரபு ரீதியான வரலாற்று நூல்களின் அடிப்படையில் எடுத்துரைக்கிறார். அவர்களின் கூற்றுக்களில் கூறியவற்றின் அடிப்படையாக புராதன காலம் முதல் பொன்னுரிமை காலம் வரை இலங்கை சைவ சமயம் எவ்வாறு நிலைவிற்றிருந்தது என்பது பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்கிறார். என்ன மாதிரி நிலைவிற்றிருந்தது? இலங்கையிலே மக்களால் பின்பற்றப்படும் சமயங்களில் இந்து சமயம் தொன்மையானது. பௌத்த மதம் இலங்கைக்கு அறிமுகமாதற்கு முன்னரே இலங்கையிலே வைதீக நெறியினை பின்பற்றிய பிராமணர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார். இலங்கை மக்கள் மத்தியிலே சைவ சமயம் செல்வாக்கு பெற்றிருந்தது. அன்றாபுரத்தை தலைவராக கொண்டு அரசாண்ட பாண்டுகாபயர் என்ற மன்னன் பிராமண கிரியைகளை மேற்கொள்வதற்கு வழிபாடுவதற்குமான யாகசாலைகள் சிவங்கோயில் ஒன்றையும் நிர்மாணித்தான் என்று பாலிமொழியில் அமைந்த இலங்கை வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. பிற சிங்கள மன்னர்களும் அவர்கள் சைவர்களாக விளங்கி இருக்கிறார். இவர்கள் கிரிகண்ட சிவன், மூத்த சிவன், மகாசிவன் முதலான பெயர்களை கொண்டிருக்கிறார். பெயர்கள் இங்கே இலங்கையின் பிரதான சமுதாயத்தில் வைதீக பிராமணர் பெற்றிருந்த முக்கியத்துவம் காரணமாக அவர்கள் அக்கால அரசர்களுக்கு புரோகிதர்களாகவும் ஆலோசகர்களாகவும் விளங்கியிருக்கிறார். இவர்கள் அரச குலத்தவரின் குருமார்களாக விளங்கி அரச நீதி, போர்க்கலை, வானசாஸ்திரம், மொழி, இலக்கியம் முதலானவற்றை போதித்தார்கள். பிரதான இலங்கையிலே சில பிராமணர்கள் பெருநிலக்காரர்களாகவும் விளங்கினார்கள். அவர்கள் அதாவது பெருமகன் என்று எனப்பட்டார்கள். தேவநம்பிய தீசன் காலத்திலே மகிந்த தீரன் மூலம் பௌத்தம் இலங்கைக்கு அறிமுகமானது. முதல் இங்கு இந்து சமயத்தின் செல்வாக்கு குன்றத்தை, அதாவது இவனுடைய இந்த மகிந்த தீரர் பௌத்தத்துக்கு அறிமுகமானது அங்கே இந்து சமயத்தின் செல்வாக்கு குறைந்தது. பௌத்தம் இலங்கையில் பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்பட்டது. எனினும் இந்து வழிபாட்டு முறைகளும் கலாச்சார அம்சங்களில் சிங்கள பௌத்த கலாச்சாரத்தோடு சங்கமித்ததுடன் அக்கலாச்சாரத்தின் இன்றியமையா கூறுகளாகவும் அமைந்தன. பௌத்தத்தின் செல்வாக்கு காரணமாக இலங்கை வாழ் தமிழ் மக்களும் கணிசமானவர்கள் பௌத்தர்களானார்கள் என்பதும் மனங்கொள்ளத்தக்கது. இலங்கையில் பௌத்தம் செல்வாக்கு பெற்றிருந்த நிலையிலும் அக்காலத்தில் பெரும் துறைமுகப்பட்டினங்களாக விளங்கிய மாதூட்டம், திருவோணமலை ஆகிய இடங்களில் அமைந்திருந்த திருக்கேதீச்சரம், திருக்கோணேச்சரம் ஆகிய சிவதலங்கள் தொடர்ந்தும் சைவ சமயத்தின் கேந்திர நிலையங்களாக விளங்குகின்றன. தென்னிந்தியாவிலே பல்லவராட்சி காலத்திலே வைணவ அடியார்கள் பக்தி இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்திய வைதீக மறுமலர்ச்சி விளைவாக இலங்கை சைவசமயம் மீண்டும் வலுப்பெற்றது. அக்காலம் முதல் இலங்கையில் இந்து சமயத்தின் வரலாறு தமிழ் சமுதாயத்தோடு தொடர்புபட்டதாகவே வளர்ச்சி கண்டது. இலங்கைக்கு வந்து சென்ற வணிகர்கள் மாலுமிகள் மூலம் திருக்கேதீஸ்வரன், திருக்கோணேஸ்வரம் ஆகிய தலங்களின் கிருமை தமிழகத்திலும் பரவியது. சைவசமய குறவர்கள் ஒருவரான ஞானசம்பந்தரால் அத்தலங்கள் மீது புகழ்ந்து பாடப்பெற்றிருக்கிறது. மற்றொரு குருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருக்கேதீஸ்வரத்தை போற்றும் பதியம் ஒன்றையும் பாடியிருக்கிறார்.
தமிழகத்தில் சோழப்பேரரசு நிலவிய காலத்தில் அங்கு சைவம் தலைத்தோங்கியது. சோழ மன்னர்கள் சிலர் தங்கள் ஆட்சி பிறப்பினை இலங்கையை உட்படுத்தியதாக விஸ்தாரித்தார். முதலாம் ராஜராஜ சோழன் அன்றாபுரத்தில் நியமித்திருந்த ராஜரட்டை அரசை கைப்பற்றி சோழப்பேரரசுடன் இணைத்தார். பொன்னரவையை தனதாக ஆக்கிய சோழர்கள் தங்கள் பேரரசுக்கு அடங்கி ஈழமண்டலத்திற்கு ஜனநாத மங்கலம் என்று பெயரிட்டார். இலங்கையின் வடபகுதியில் சோழராட்சி நிலைகொண்ட காலத்தில் தென்பகுதியில் உருகுணையில் ஆட்சி செய்து வந்த 5ஆம் மகிந்தன் என்னும் மன்னனையும் சோழர்கள் தோற்கடித்தார். இலங்கையில் பெரும் பகுதி சோழர் ஆட்சிக்கு உட்பட்டது. இலங்கை சோழராட்சி நிலை பெற்றிருந்த காலத்தில் இங்கே இந்து சமயம் பண்பாடும் பெரு வளர்ச்சி கண்டன. சோழராட்சிக்கு உட்பட்ட ஈழமண்டலத்திலே பாடபெற்ற தலங்களாக விளங்கிய கேதீச்சரம், திருக்கோணேஸ்வரம் சோழ அதிகாரிகளின் முதன்மையான கவனத்தை பெற்று வளர்ச்சி கண்டன. வேறு பல இடங்களிலும் புதிய ஆலயங்கள் பல சோழ மன்னர்களால் அதிகாரிகளால் நிறுவப்பட்டன. அவற்றுக்கு வேண்டிய வேதியர்கள், பணியாளர்கள் முதலானவர்கள் கோயில் சுற்றாளர் குடியமர்த்தப்பட்டார்கள். கோயிலை நிர்வகிப்பதற்குரிய பொருளாதாரத்தின் பொருட்டு நிலவந்தர்கள் மானியங்களும் வழங்கப்பட்டன. பொன்னரவிலே 16 இந்து கோயில்கள் இருந்தமைக்கான தொல்பொருள் சான்று கிடைத்துள்ளன. 16 இந்து கோயில். அவற்றில் பல சோழர் காலத்தில் அமைக்கப்பட்டிருத்தல் கூடும். ஆயினும் 2ஆம் சிவாலயம் 5ஆம் சிவாலயம் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 2 ஆலயங்கள் மாத்திரமே சோழர் காலத்தன என்று உறுதிப்படுத்தக்கூடிய கல்வெட்டுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. 3ஆம் 6ஆம் சிவாலயங்களிலே கண்டெடுக்கப்பட்ட விக்கிரகங்கள் 11ஆம் நூற்றாண்டுக்குரிய சோழர் கால பாணியிலே அமைந்துள்ளமையால் அவற்றையும் சோழர் காலத்தினர் என்றும் கொள்ளலாம். இலங்கையில் இன்றுள்ள கோயில் கட்டிடங்கள் மிக தொன்மையானது 2ஆம் சிவாலயமாகும். இது 1ஆம் ராஜேந்திர சோழன் தாயாரின் பெயராலே வானவன் மாதேவி ஈஸ்வரம் என்று வழங்கப்பெற்றது. வானவன் மாதேஸ்வரம் என்று வழங்கப்பட்டது. பதவியாலே 1ஆம் ராஜ ஆட்சி காலத்தில் அம்மன்னன் விருது பெயர்கள் ஒன்றை நினைவுகூறுவதான ரவி குல மாணிக்க ஈஸ்வரம் என்ற ஒரு பெயரிலே சிவாலயம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கு. அரச குடும்பத்தவர்களும் வணிக கணக்கத்தினரும் இந்த ஆலயத்துக்கு வழங்கிய நன்கொடைகள் பற்றிய குறிப்புகள் அங்கு கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்குள் காணப்படுகிறது. சோழர்களால் ராஜராஜேஸ்வரம் என்று பெயரிடப்பட்ட மாதோட்டத்திலே ராஜேஸ்வரம், திரு வீரா ஈஸ்வரம் என்ற 2 ஆலயங்கள் அவர்களால் அமைக்கப்பட்டன என்பதை உறுதிப்படுத்தும் கல்வெட்டுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. உத்தம சோழேஸ்வரம், பண்டித சோழேஸ்வரம் என்ற பெயர்களான சிவாலயங்களை இலங்கையில் வெவ்வேறு பிராந்தியங்களிலே சோழர்களாலே நிறுவப்பெற்றவை கல்வெட்டுச் சான்றுகள் மூலம் அறியப்படுகின்றன. திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கந்தளாயிலும் சோழர்களால் அமைக்கப்பட்ட சிவாலயம் பற்றி அறிய முடிகிறது. இதை சார்ந்ததாக பிராமணர் குடியிருப்பு ஒன்றும் அவர்களால் அமைக்கப்பெற்றிருந்தது. இப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு அக்குடியிருப்பானது பிரம்மதேயம் எனவும் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஆங்காங்கே கண்டறியப்பட்ட கோவில் சேவைகளும் நேர்த்தியான விக்கிரங்களும் அக்கால இலங்கையில் சைவம் பெற்றிருந்த சிறப்பினை பறைசாற்றி நிற்கின்றது. இப்படி ஆன இந்த விடயங்களெல்லாம் இங்கே இலங்கையிலே சைவம் எவ்வாறு இருந்தன என்பது பற்றி எங்களுக்கு சொல்வதற்கு இங்கே வினாக்களுக்கு விடையளித்ததற்கு திருமுருக நாட்டிலே சிவபூமி என சிறப்பித்து கூறுவதற்கான காரணம் இங்கே சிவாலயங்களெல்லாம் தொகையாக இருந்திருக்கின்றது என்ற காரணத்தினால அவ்வாறு சொல்லியிருக்கிறார். இங்கே புராண காலத்திலே இடத்தை சைவசையில் நிறைவேற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் மற்ற சான்றுகள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதை தான் நீங்கள் பாருங்கள். இலங்கையில் இன்றுள்ள கோவில் கட்டிடங்கள் மிக தொன்மையானது என்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் சொல்லுகின்ற அந்த திருக்கேதீச்சரம், திருக்கோணேஸ்வரம் இவற்றை நாங்கள் சொல்லலாம்.
இப்படி யாருடைய பெயரால் வழங்கப்பட்ட முந்தின தோழமன்னர்கள் பெயர்களால் அவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பதவியால் இந்த சிவாலயம் என்று சொல்லப்பட்டது. இதெல்லாம் இங்கே நீங்கள் பாடத்தில் பார்த்தீங்கன்னா இவற்றை எல்லாம் கந்தலாயமிக்க பெற்ற பிராமண குடியிருப்பு கல்வெட்டில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த விவரம் எல்லாம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. மாதோட்டை சோழர்களால் நிறுவப்பட்ட சிவாலயங்கள் என்று முற்காலத்திலே சிவாலயங்களாக இருந்தவை இங்கே பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவைகளை நாங்கள் பார்க்கலாம். இவைகளையெல்லாம் நீங்கள் பயிற்சியாக திரும்பவும் ஒரு கவிதை பார்த்தீர்களா? இங்கே பாருங்க, உத்தம சோழீஸ்வரம், பண்டித சோழீஸ்வரம் என்ற பெயர்களான சிவாலயங்கள் இலங்கையில் வெவ்வேறு பிராந்தியங்களில் உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படியாக நீங்கள் இந்த சிவாலயங்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் திரும்பவும் இருக்கா பார்த்து பற்றி விலகிக் கொள்ள முடியும் என்று கூறி இன்றைய இந்த வகுப்பிலே நாங்கள் இலங்கையிலே சைவம் எவ்வாறு வளர்ச்சி பெற்று சிவாலயங்கள் எல்லாம் இருந்தன என்ற பற்றிய விவரங்களை நாங்கள் இந்த வகுப்பில் பார்த்தோம். இவற்றை நீங்கள் மேற்கொண்டு திரும்பவும் இருக்கா வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் மனங்காக விளங்கும் என்று கூறி இத்தோடு இந்த வகுப்பை நிறுத்துவோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.